படி தட்டை நீட்டி காணிக்கை எடுக்கிறதெல்லாம் மாற்றிருங்க. எங்கள் சபையில் நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, தட்டை எடுத்துகிட்டு போய் காணிக்கையெல்லாம் நீட்டக்கூடாது, காணிக்கையை வாங்கக்கூடாது. கேரள் சார் ரவுண்டு போனால் பாட்டு பாடி சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்கு தான் போய் பிச்சைக்கார மாதிரி வீட்டு முன்னால் நின்று கிறிஸ்தவங்கிட்டே பாட்டு பாடி கிறிஸ்தவங்கிட்டே காணிக்கை வாங்குறதா அதல்ல. அதனால் நான் எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டேன், பல வருஷமாக அப்படி தான். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், அவங்க பாட்டு தெரியும், எதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து பாட்டு பாடுறீங்க நீங்கள்? அதனால் எங்கள் சபையில் சொல்லிட்டேன், எல்லாம் கிராமத்துக்கு போங்க, நாங்கள் யாரும் காணிக்கெல்லாம் வாங்கப்படாது, போய் நீங்கள் கொடுக்கணும். நம்ம பணம் செலவு பண்ணி கேக்கு அல்லது சாக்லேட் வச்சு வீடு வீடாக போய் கிறிஸ்மஸ் தாத்தா போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களே கூப்பிட்றாங்க, கிறிஸ்தவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டு பாடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கு தான் கேரள் என்பது. கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கொடுக்குற காஃபி வடையை சாப்பிட்டுக்கிட்டு மாறணும் சபைகள். சபையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாறலை, உங்களை மாத்திர மாதிரி கர்த்தர் காரியம் செஞ்சிருவார். 2 வருஷம் முடக்கி வச்சுருந்தார்ல, நீங்கள் மறுபடியும் நினைச்சல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. நம்ம சபை மாறலைன்னா திரும்ப கர்த்தர் பயங்கரமான காரியத்தை உண்டாக்கிடுவார். இன்னும்